என்ற லட்சுமியை நம்ம எப்போ போய் பார்ப்போம். இந்த அந்தனர் வேதியர் அம்மையப்பருடைய வாசல்ல சுவாமிக்கு பூஜை பண்ணுதாரு. என்ன அதான் சொன்னேனே, கால சந்தி, உதய மார்த்தாண்டம், விழா பூஜை, உச்சி காலம், சாயலைச்சை, அர்த்த சாமம், இந்த 6 வித பூஜையும் அம்மையப்பருக்கு பண்ணணும். ஆனா இவர் இருக்க அவசரத்துல ஒவ்வொரு பூஜையா ஒவ்வொரு நாளைக்கா குறைச்சுக்கிட்டு வராரு, மறந்துடுறாரு. ஏன்னா இந்த இசைக்கு என்ற லட்சுமி மேல மோகம் அப்படி அவருக்கு இழுக்கு. இங்க பூஜையை முடிச்சுட்டு அவளை போய் சீக்கிரம் பார்க்கணும் நினைப்பு. யார? லட்சுமிய, இசைக்கு என்ற லட்சுமிய. ஆமா, நம்ம சீக்கிரம் போய் அவளை பார்க்கணும். ஆமா, சீக்கிரம் அவகிட்ட பேசணும். அவர் கையால நம்ம சாப்பிடணும். பக்கத்துல போய் நம்ம அமரணும். சரி, அவளை தொட்டு தொட்டு நம்ம பேசணும். ஆமா அப்படின்னு அந்த நேரம் வேதியர் பாப்பானுக்கு மனதில நினைப்பு. அதனால அம்மையப்பர் வாசலில, அம்மையப்பர் வாசலில அந்த வேதியரோ ஒவ்வொரு நாளைக்கும் தான் ஒவ்வொரு பூஜைகளை அந்த நேரம் மறக்காரு, அந்த நேரம் மறக்காரு. பழகை நல்லூர் சன்னதியில அந்த நேரம் பார்க்காரு, அந்த நேரம் பார்க்காரு. பழகை நல்லூர் சன்னதியில் மோகம் கொண்டு, தாதி மேல மோகம் கொண்டு அந்த பாப்பானோ அம்மையப்பர் வாசலில பூஜைகளை தான் மூடிட்டு அரண்மனைக்கு ஓடி வந்து சேலைகளை தான் எடுத்தா பக்கத்தில் எடுக்குதாரே. தாசி வீடு வாழாரே, தாசி வீடு வாழாரே. தனிமறையன் வேதியரோ வீடு வாழாரே, தாசி வீடு வாழாரே. தனிமறையன் வேதியரு மறுநாள் ஆச்சு. என்ன செய்தாரு? நேர வீட்டுக்கு போறாரு. மறுநாள்ல அரண்மனைக்கு போய் தன் மனைவிக்கு வைத்திருக்க பட்டு சேலைகள் எல்லாம் கொண்டு வந்து இசைக்கு என்ற லட்சுமிக்கு கொடுத்தாரு. ஆமா, மீண்டும் மறுநாள் ஆச்சு. அவர் வீட்டுல இருக்க அண்டா குண்டாவெல்லாம் கொண்டு வந்து இசைக்கு என்ற லட்சுமிக்கு கொடுத்தாரு. சிவகாமி தாசியும் ஒவ்வொரு நாளைக்கு வரும் பொழுது ஒவ்வொன்றா கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அதனால அந்தனர் வேதியரை நம்ம சிறப்பாக வரவேற்கணும் அப்படின்னு வரவேற்பெல்லாம் கொடுக்காங்க. சரி, சிவகாமி தாசிக்கு அவர்கிட்ட இருந்து காசு பணத்தை புடுங்கணும்னு ஆசை. ஆனா அவ மகா லட்சுமி கணவர் போல மனதுல நினைக்கல. வேதியருக்கு லட்சுமி மேல மோகம். ஆமா, இப்படி இருக்கவா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருளாக கொண்டு போய் தாசி வீட்டுல சேர்க்காரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளா தினமதியில, ஒரு நாளா தினமதியில அந்த பாப்பானோ கையதில காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. என்ன செய்வோம் அது செய்வோம், என்ன செய்வோம் அது செய்வோம். மனமதில என்னுதார என்ன செய்வோம் அது செய்வோம். மனமதில என்னுதாரே நம்ம என்ன செய்வோம் அது செய்வோம், அது செய்வோம். என்ன செய்வோம் அது செய்வோம். மனமதில எண்ணிக்கொண்டு அம்மையப்பர் வாசலில அமர்ந்திருக்கும் வேலையில தனிமறையம் பாப்பானோ அம்மையப்பர பார்க்கான தனிமறையன் வேதியரோ மனமதில என்னுதாரே. அம்மையப்பருடைய வாசல்ல இருந்துகிட்டு வீட்டுல இருக்க தட்டு முட்டு சாமாங்க கையில இருந்த காசு இது எல்லாத்தையும் கொண்டு போய் தாதி வீடுக்கு கொடுத்துட்டோம். இனிமே நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? இல்லையா. தாதி வீட்டுக்கு நம்ம கையில காசு இல்லாம போக முடியாது. நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று மனதில நினைத்து கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அம்மையப்பர் வாசல்ல இருந்து அம்மையப்பரை ஏற்று பார்க்காரு. சுவாமிக்கு போட்டிருக்கு பாருங்க, சுவாமி கழுத்துல நேத்து கடனுக்கு கொண்டு வந்து செஞ்சிருப்பாங்களே சாமிக்கு, அத்தனை தங்க வெள்ளி ஆபரணங்களும் இவங்க
கிட்ட இருக்கு. யாருக்கிட்ட? மறையோன் வேதியர் கிட்ட இருக்கு. இது கல்லு சிலை தானே. ஆமா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பார்த்து அழகு பாட்டுக்கலாமே. இதை எடுத்துக்கொண்டு அவளை கொடுத்துருவோமே. இதையும் கொண்டு போய் நம்ம இசைக்கு என்ற லட்சுமி இடத்துல கொடுக்கலாமே. ஆமா, அவளுக்கு பூட்டி அழகு பார்க்கலாமே. சரி அப்படின்னு தனிமறையன் வேதியன் மனதில நினைத்து என்ன செஞ்சான் தெரியுமா? கோயிலுக்குள் ஓடி வந்து தனிமறையம் பாப்பானோ கோயிலுக்குள் ஓடி வந்து அம்மையப்பர் மேலே எல்லோ இருக்கின்ற ஆபரணத்தை தன்களைத்து மடியதில கட்டுதானே அந்த பாப்பானோ கட்டுவாரா அடியில கட்டுவாரா அந்த பாப்பானோ ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு அந்த வேதியனோ அம்மையப்பர் வாசலில தன்னடைய அடைத்தல்லவோ தாதி விடுவாரே தனிமறையன் பாப்பானோ லட்சுமியா இடமதியில காதுகளை கொடுக்காரே அந்த நேரம் வேதியரோ சுவாமிக்கு போட்டிருக்க தங்க ஆபரணங்கள் வெள்ளி பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து மோகத்துல முங்கி கிடக்காரு. இந்த இசைக்கு என்ற லட்சுமி தாதிக்கு அனைத்தையும் கொண்டு வந்து போட்டு அழகு பார்க்காரு. ஆமா, நீ சொன்ன மாதிரி கழுத்தை ஒட்டி இருப்பது. அதனால தனிமறையன் பாப்பானவர் சுவாமி மேல கிடக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் கொண்டு வந்து இசைக்கு என்ற லட்சுமி தாதிக்கு கொடுத்தான். ஆமா, அப்படி இருக்கவா இப்படியே இருக்கும் காலத்துல ஒரு நாளா தினமதியில மறையோனு பாப்பானோ என்னாத எண்ணமெல்லாம் மனமதில என்னுதான் போட்ட ஆபரணங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு. சுவாமி கழுத்துல கிடந்த ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த இசைக்கு என்ற லட்சுமி தாதிக்கு எல்லா பொருளையும் கொடுத்தாச்சு. ஆமா, இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. கோயிலையும் பொருட்கள் இல்ல. இந்த சூடத்தட்டு, ஆமா, அதெல்லாம் மணி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வெளியே வித்து கையில கொடுத்தாச்சு காசா. அதெல்லாம் பித்தாள பாருங்க, வெளியில வித்தாச்சு. பித்தாள வெங்கலம் பாருங்க, நம்ம வித்து காசை கொண்டு கையில கொடுத்தாச்சு. ஆமா, வெங்கலத்துல மணி வச்சு பாருங்க எவ்வளவு சவுண்ட் கேட்கும். அந்த வெங்கலத்தை வித்தாச்சு. சூடத்தட்டை வித்தாச்சு. சாமி இருக்கக்கூடிய கண்மலரை வித்தாச்சு. அதனால நம்ம கையில காசையில கடன் கொடுப்பாரு யாரும் இல்லையே. இருக்க பொருள் எல்லாம் தாசி வீட்டுல கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோமே, அவட்ட கொண்டு கொடுத்துட்டோமே. துட்டு இல்லாம தாசி வீட்டுக்கு போக முடியாது. போனா ஏத்த மாட்டால. இருந்தாலும் நம்ம போய் பாப்போமே. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம கையில காசு இல்ல, நாளைக்கு வந்துரும்னு சொல்லுவோமே. நாளைக்கு காசு வரும். கையில பணம் இருந்துச்சுன்னு வைங்க, வேகமா நட இருக்கும்ல. தாசி வீட்டுக்கு விரட்டுன்னு உள்ள போயிருவாரு. இவர் கையில காசு இல்ல பாருங்க. அந்த நேரம் பாப்பா தினமோ என்ன செய்வாரு, அன்னைக்கு தினமும் அவன் வீட்டுக்கு தாசி வீட்டுக்கு போகும் பொழுது கைய வீசி வேகமா நெஞ்ச நிமித்து எப்பவும் போவாரு. அப்படி வீர நடையில போவாரு. இன்னைக்கு இவர் கையில காசு இல்ல பாருங்க. அதனால கூணு குருவி தாதி வீடு பக்கம் வராரு. ஆமா, குனிஞ்சதுலே பெருவர்ல பாத்துக்கிட்டே நடந்து வராரு. ஏம்னா அவருக்காக தான் அவருக்கு தெரியுதுண்ணே. ஆமா, ரோட்டை நிமிந்து பார்க்க அவர் காசு இல்ல, அவர் கையில காசு இல்ல, என்னது கொடுக்க போறான் அப்படின்னு மனதில நினைத்து என்ன செஞ்சாரு, அந்த பாப்பானோ தாதி வீடு வரபோது கையில காசு இல்லை, கடன் கொடுப்பா யாரும் இல்லை. நிமராமல் தாதி வீட்டு வாசலுக்கு அந்த நேரம் வராரு. தாதி வீட்டு வாசலுக்கு அந்த நேரம் வராரு. பார்த்துட்டாலே சிவகாமி தாசியவள் அரண்மனை வாசலில அந்த நேர கண்டுட்டாளே. சிவகாமி தாசியவள் காலம் மடக்கலையே எடுத்து பார்க்க
மக்காளே மகளிடத்துல முன்னொரு காலத்துல நம்ம கும்பிடு குலதெய்வமே நம்ம சாமி தான் அப்படின்னு சொல்லி வச்சா. ஆனா இப்ப அங்க என்ன ஆகுது, இவர் குனிந்த தலை நிமிராம வந்தா பாருங்க, அப்ப வேதியர் கையில காசு இல்ல பணம் காசு இல்ல. இவரை நம்ம மதிக்க கூடாது, இனிமே மதிக்க கூடாது, மதிக்க நம்ம கூடாது, இவர்கிட்ட நம்ம சாவாசம் வைக்க கூடாது. கையில காசு இருந்தா தானே மதிப்பாங்க. சிவகாமி தாசியானவள் அந்தனர் வேதியரை பார்த்தா பாருங்க, இவருக்கு தலைய தொங்க போட்டு வாரா, இவங்கிட்ட கையில இன்னைக்கு பணம் இல்ல, மணி ஒண்ணு இல்ல. இவனை இனிமே நம்ம மதிச்சு என்ன செய்ய, இவன் போனா இவன் அப்பன், அப்பன் போனா இவன் தாத்தன், அப்படித்தான் நினைப்பா. கையில காசு இல்லாம தாசி வீட்டுக்கு இவன் எதுக்கு வாரான் அப்படின்னு மனதில நினைத்து சிவகாமி தாசியானவ, நம்ம சிவகாமி தாசியவள் அந்த நேரம் வேதியரே காத்துரேந்த களவாடிய நாய போல சித்தவனை பாப்பானே சித்தவனை பாப்பானே அரண்மனை விட்டு வெளியே போறோம், அரண்மனை விட்டு வெளியே போறோம். சிவகாமி தாசி அவள் அந்த வேதியர அவமானமா பேசுதானே, அந்த வேதியரும் குனிந்த தலை நிமிராம எங்க வரானா, எங்க வரானா அந்த பாப்பானோ தாசி நம்மள அசிங்கமா பேசிட்டாள, மானங்கெட பேசிட்டாள. இனிமே நம்ம உயிர் வச்சு இந்த உலகத்துல வாழலாமா? இருக்கக்கூடாது, இந்த பூமியிலே இருக்கக்கூடாது. ஒரு தாசி பார்த்து நம்மள செத்தனாயே பாப்பானே வெளியே போன்னு சொல்லிட்டாள, மதிப்பு இல்லாம பேசிட்டாள. நம்ம பொண்ணும் பொருள் காசு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இழந்து நிக்கமே, காத்திருந்தும் களவாடிய கழுகிரட்டு நாய் நம்மள பார்த்து சொல்லிட்டாள. இனிமே நம்ம உயிரோட இருக்கலாமா? இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போனா நம்ம பெண் ஜாதி நம்மள ஏசுவா, எல்லாத்தையும் கொண்டு வந்து தாசி வீட்டுல கொடுத்தாச்சு. கோயிலுக்கு போனா தர்மகத்தா நம்மளை கூப்பிட்டு கோயில் உள்ள பொருளை எங்கன்னு கேட்பாரு. அதுக்கு நாம என்ன பதில் சொல்ல? சொல்ல முடியாத. வீட்லயும் இடம் இல்ல, கோயிலையும் இடம் இல்ல. இந்த இசைக்கு என்ற லட்சுமி மேல நம்ம மோகம் கொண்டு அனைத்து பொருளையும் இவா கிட்டால நம்ம கொடுத்துட்டோம். இனிமே நாம இந்த உலகத்துல உயிரோடு இருக்கலாமா? பணங்காசு இருந்தாதான் பெத்த பிள்ளை கூட மதிக்கும். பணங்காசு இல்லாம நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்களே. நம்ம வீட்டுக்கு அரண்மனைக்கு போய் என்ன செய்ய அப்படி மனதிலே கவலை கொண்டு தனிமறையன் வேதியரானவர் எங்க வராரு தெரியுமா? தனிமறையன் வேதியரோ மனமதில கவலை கொண்டு பலகை நல்லூர் தான் கடந்து எங்க வராரான அண்ணம் போல நடை நடந்து ஆதார கைகள் வீசி மறையோன் வேதியரோ ஊற விட்டு வராரு மறையோன் வேதியரோ ஊற விட்டு வராரு. அந்த பப்பானோ மனமதில கவலை கொண்டு பழகி நல்லூர் தான் கழித்து செங்காடு தன்னதற்கு அந்தனர் வராரு இருக்கும் போது சிவகாமி பெற்ற மகள் இசக்கி என்ற லட்சுமியா அரண்மனை தன்னதில நம்ம மறையோன் இப்போ வருவாரு, வேதியர் இப்போ
வருவாரு, நம்ம சுவாமி இப்போ வருவாரு அப்படின்னு குளித்து முடித்து தானபானங்களை எல்லாம் செய்து 70 பாகம் சடைமுடியா யாருக்கு? எங்க அம்மா இசக்கிக்கு. இசக்கிக்கு 70 பாகம் தடமுடிய அள்ளி போட்டு சினுக்கோழி கொண்டு சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி சிக்க எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது டயம் அதிகம் ஆச்சு. நம்ம சுவாமி எதுக்குன்னு நம்ம வீட்டுக்கு அரண்மனைக்கு வரல, இல்லையே நம்மள எதுக்கு பார்க்க இன்னும் வரல அப்படின்னு வீட்டுக்குள்ள அங்கிட்ட இங்கிட்ட நடந்து பார்த்தா சரி வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வளர்க்க முடியல. சரி நம்ம அம்மா இடத்துல போய் சுவாமி வந்தாரான்னு கேட்போமே அப்படின்னு மனதிலே நினைத்து இந்த இசக்கி என்ற லட்சுமியா அரண்மனை வாசலில சிவகாமி ரதீடா அம்மா மஸ்வகாமி சுவாமி அவர் வந்தாரோ, சுவாமி அவர் வந்தாரோ லட்சுமியா கேட்காலே சிவகாமி கணவரவர் வந்தாரோ, கணவர் வந்தாரோ இடத்தில் கேட்டபோதே சிவகாமி தாசியவள், சிவகாமி தாசியவள் அவ மகளிடத்தில் யாது சொல்வா? சிவகாமி தாசியவள், சிவகாமி தாசியவள் மகளிடத்தில் யாது சொல்வா? இசக்கி இந்த பாரு மறையன் பாப்பா வேதியன் வந்தாரு, நம்ம அரண்மனைக்கு வந்தாரு. அவர் கையில இப்ப காசு இல்ல, வீதின கை வெறுங்கைமா வந்தாரு. இனிமே என் வீட்டுக்கு வந்தேன்னு வையே உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்கோறோம், ஓடிரும் சொல்லிட்டேன் அப்படின்னு போ சொல்லிட்டேன். அவர் வந்த வழியா திரும்பி போயிட்டாரு. சரி இனிமே அவர் போனா என்ன நீ இருக்க அழகுக்கு உனக்கு வயதோ இப்பதான் 16 வயசு, அதனால வயது 16 தான் ஆகுது. அழகோ கொள்ள அழகுல இருக்க இந்த மறையன் வேதியன் போனா என்ன அடுத்த ஆளு வருவாங்க, அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க. அடுத்த ஆளு வருவாங்க, அதனால போனா போகட்டும் பாப்பான் சரி அப்படின்னு மகளிடத்துல இசக்கி என்ற லட்சுமி இடத்துல சிவகாமி தாசி சொல்லுதா. அப்பதான் பார்த்தா ஏமா உனக்கு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தாசி குலத்துல பிறந்தாலும் நான் மாலையிட்ட மன்னன் போல வேதியரதான் நினைச்சிருக்கேன். சரி கைப்பிடித்த கணவராக நான் வேதியரதான் நினைச்சிருக்கேன். அதனால அவரை என் மனதில கணவரா நினைச்சிட்டேன். இந்த உயிர் இருக்கந்தண்டியும் எனக்கு அவர் தான் கணவர், அவருக்கு நான் தான் மனைவி. அதனால வேதியர் பாப்பா இல்லாத ஊர்ல இனிமே நானும் இருக்க மாட்டேன். சிவகாமி தாசிக்கு கோபம் வந்துட்டு ஏடி உன்னை பெத்தவானா எனக்கு தெரியாதா உனக்கு தெரிய போகுது, போப்பா வீட்டுக்குள்ள போ அப்படின்னு அதட்டி வீட்டுக்குள்ள போக வச்சுட்டா. பாட்டி வீட்டுக்குள்ள போ. இந்த இசைக்கு என்ற லட்சுமி அரண்மனைக்குள்ளாக போனா மனதுல நினைக்கா என்ன நம்ம அம்மா தாசி குளம், சரி நம்ம தாசி குளம், ஆனா நம்ம இப்படி இருக்க முடியாது. இத பாருங்க அவர் தான் நம்மளுக்கு கணவர், நான் தான் அவருக்கு மனைவி. நம்ம அம்மா சொல்வத மாதிரி நம்ம இருக்க முடியாது அப்படின்னு மனதிலே நினைத்து நம்ம இசக்கி என்ற லட்சுமி என்ன செஞ்சா, இசக்கி என்ற லட்சுமியா அரண்மனைக்குள் ஓடி வந்து என்ன செய்வாரானா அலமாரியை தந்திரந்து நகைகளை பூட்டி கொண்டு அலமாரியை திறந்தா. இந்த வேதியர் கொடுத்த பொன் காது பணமெல்லாம் உள்ள அலமாரிக்குள்ள இருக்க அத்தனை நகைகளையும் ஆபரணங்களையும் எடுத்து அவ போட்டு அத்தனை ஆபரணங்களை எடுத்து மாட்டு அவ நிறத்திற்கு ஏத்தார் போல நீல வண்ண பட்டு கட்டி அனைத்து நகைகளையும் அள்ளி போட்டு அம்மாளுக்கு தெரியாம புறம் வாசலாக அந்த நிற தேடியல்லோ தேடி எல்லாம் வராளு இசக்கி என்ற லட்சுமியா இசக்கி என்ற லட்சுமியா
இதற்கு என்ற லட்சுமியார் இதற்கு என்ற லட்சுமியார் பாப்பான தேடியல்லோ கொல்லைப்புற வாசலாக அண்ணம் போல நடை நடந்து ஆதார கைகள் வீசி பாப்பான தேடியல்லோ இதற்கு என்ற லட்சுமியார் பழகைகளூர் தான்களேந்து பழகைகளூர் தான்களேந்து லட்சுமியா வாராலே லட்சுமியா வாராலே தாங்கடந்து பழகை நல்ல தாங்கடந்து லட்சுமியா வாராலே லட்சுமியா வாராலே அண்ணம் போல நடை நடந்து இதற்கு என்ற லட்சுமியா ஆசார கைகள் வீசி இதற்கு என்ற லட்சுமியா செங்காட்டு பாதையாக வேதியேற தேடியல்லோ வேதியேற தேடியல்லோ இதற்கு அவள் வாராள வேதியேற தேடியல்லோ வேதியேற இதற்கு அவள் வாராளே வருகின்ற வழியதில என்ன என்ன வழியதில என்ன நடக்கூறையாதே இதற்கு என்ற லட்சுமியா அந்த நேர தேடியல்லோ வருகின்ற வந்ததில இரண்ட மலை முட்டுக்கொள்ள இரண்ட கல்லி முட்டுக்கொள்ள அந்த நேர கண்டாலே முட்டுக்குள்ள இரண்ட கல்லி முட்டுக்கொள்ள அந்த நேர பார்க்காலே இசைக்கு என்ற லட்சுமியா அறத்தடி ஆமா பாப்பானை தேடி வேதியரை தேடி வராரு வருகிற பொழுது செங்காட்டு பாதையில இருண்ட கல்லி மூட்டதில நம்ம என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு தெரியாம மறையோன் பாப்பா அமர்ந்திருக்கோம். அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த இசைக்கு என்ற லட்சுமியானவ பாப்பான தேடியல்லோ பாப்பான தேடியல்லோ இசைக்கு என்ற லட்சுமியா வருகின்ற வழியதில இருண்ட கல்லி மூடதில பாப்பான பார்க்காலே அத்தானோ அத்தான் என்று ஐந்தாறு சத்தம் போட்டாய் அத்தானோ அத்தான் என்று ஐந்தாறு சத்தம் போட்டாய் அத்தானோ அத்தான் என்று சுவாமி பெற்ற மகள் என்ற லட்சுமியா ஐந்தாறு சத்தம் போட்டா மச்சானோ மச்சான் என்று லட்சுமியா சத்தம் போட்டா மச்சானோ மச்சான் என்று மத்தியானம் சத்தம் போட்டாளே அத்தான அழைத்து கொண்டு அழைத்து கொண்டு இதுக்கு என்ற லட்சுமியா பெரியரு பக்கத்தில சிவகாமி பெற்ற மகள் சிவகாமி பெற்ற மகள் கல்லி மூட்டது
பகுதியில இந்த சிவகாமி பெற்ற மகளாகிய இசக்கி என்ற லட்சுமியானவர் என்ன மறையோன் வேதியரை பார்க்க ஐயரை பாக்கா அப்படி மறையோன் வேதியரை பார்த்து என்ன அத்தானோ அத்தான் மச்சானோ மச்சான் அப்படின்னு ஆமா அத்தா மச்சான் என்று மறையோன் பக்கத்துல ஓடி வந்தா. பாப்பான முறை சொல்லி கூப்பிடுதா சுவாமி ஆமா எங்க அம்மா பேசினாலும் பேசிட்டு போறா, எங்க மாமியா பேசிட்டு போனாலும் பேசிட்டு போறா. பேசிட்டு போறா நான் எங்க அம்மா கூட சண்டையிட்டு ஆமா இனிமே வாழ்ந்தா உங்களோட செத்தாலும் உங்களோட தான். சாமி அதனால என்ன வாழ்ந்தாலும் உங்களோட தான், இறந்தாலும் உங்களோட தான். ஆமாம்மா இருந்தாலும் உங்களோட தான், இறந்தாலும் உங்களோட தான் இறந்துட்டாலும் உங்களோட தான் அப்படின்னு நான் உங்களை நம்பி உங்க பின்னாடி நான் வந்துட்டேன். உங்களை தேடி நான் வந்து கண்ணால உங்களை பார்த்துட்டேன். இனிமே பழையநல்லூர்ல நம்ம இருக்க வேண்டாம், நம்ம அந்த ஊருக்கு போக வேண்டாம். நம்ம ஏதாவது பிழப்ப தேடி வேற நாட்டுக்கு போவோம். கண்ணுக்கிட்ட தேசத்துக்கு நீங்க கொடுத்த நகை உம்பிட்டு இந்த இருக்கு என்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா அதனால இனிமே நம்ம ஊருக்கு நாட்டுக்கு அரண்மனைக்கு போக வேண்டாம், அங்க போக வேண்டாம். நம்ம போயிருவோம் எங்கிட்டோம் எங்கேயாவது கண் காணாத தேசத்துல போய் ஆமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நல்ல முறையில இருப்போம், உங்களுக்கு நானும் எனக்கும் நீங்களும் அப்படின்னு என்ன மறையோன் இடத்துல ஆமையா ஆமா இசக்கி என்ற லட்சுமி சொல்லுதா. சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு என்ன இரண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, என்ன செய்யறாங்க? இருண்ட கல்லி மூடரில இருண்ட கல்லி மூடரில அந்த பாப்பானோ இசக்கி என்ற லட்சுமியோ மாலையிட்ட மன்னன் போல மகளு அங்கே வடவாளாம், கணவரிட்ட கணவன் போல கைபிடித்த கணவன் போல கைபிடித்த கணவன் போல கலந்து அங்கே ஆடுவார். கைபிடித்த கணவன் போல கைபிடித்த கணவன் போல கலந்து விளையாடுவாரா. இருக்குகின்ற வேளையில இருக்குகின்ற வேளையில பாப்பானோ எது தெய்வம் என்னாத எண்ணமெல்லாம் என்னாத எண்ணமெல்லாம் மனமதில எண்ணுதான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் மனமதில மறையோன் பாப்பானோ யாரு இசக்கி என்ற லட்சுமியும் இருண்டக்கல்லி மூடதில மாலையிட்ட மன்னன் போல கைபிடித்து கணவன் போல இரண்டு பேரும் உறவாடி கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இவன் நடந்து வந்தா பாருங்க, இந்த களைப்பா இருக்கு யாருக்கு? யாருக்கு? இசக்கி என்ற லட்சுமிக்கு. ஓ லட்சுமியாளுக்கு. அப்பதான் சொல்றாரு யாரு வேதியர் இடத்துல பாப்பான் இடத்துல என்ன சொல்லுதா பாருங்க சுவாமி, இங்க பாருங்க சாமி, உங்களை தேடி நான் வந்தேன் பாருங்க இந்த வெயில்ல, இந்த மத்தியான வெயில்ல. அதனால எனக்கு கொஞ்சம் கலப்பா இருக்கு. அதனால ஆமா கொஞ்ச நேரம் உங்க மடியில நான் தலை வச்சு சாஞ்சு படுத்துக்கிடுதானே. தலை சாஞ்சு படுத்துக்கிட்டுமாங்க? ஆமா. யாரு மடியில? பாப்பார் மடியில. பாப்பானோட மடியில. ஆமா. அப்படி பாப்பான் மடியில என்ன நம்ம இசக்கி என்ற லட்சுமி தலை சாத்து படுத்திருக்கா. ஆமா. படுத்தவா கொஞ்சம் கண் அசந்துட்டா, உறங்கிட்டா. அப்படி கண் அசரமா என்ன இந்த மறையன் வேதியன் பாப்பா மனதுல நினைக்காரு. என்ன நினைக்காரு? அதாவது என்ன இவா யாரு? யாரு? தாசி குலத்துல பிறந்தவா. அவ தாசி குலத்துல பிறந்தவா. இவ அம்மா சிவகாமி தாசி. அவ அம்மா தேவமை தாசி. இவாளோ இசக்கி என்ற லட்சுமி தாசி. லட்சுமி தாசி. இவா புத்தி அம்மா புத்தி தானே இவாளுக்கு இருக்கும். அதனால இவாளோ தாசி குலத்துல பிறந்தவா, இவ அம்மாளுடைய புத்தி தானே இவாளுக்கு இருக்கும். இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு மனதுல நினைத்து என்ன செஞ்சாரு, சேர்த்து மணல குமிச்சாரு இவர் துடை அளவுக்கு. மணல குமிச்சு இசக்கி என்ற லட்சுமியை தூக்கி அந்த மணல் மெட்ல தலையா வச்சாரு. தலையை தூக்கி வச்சு அவன் அணிந்திருந்த நகையெல்லாம் மேல போட்டிருப்பாங்க பாருங்க பூசாரி அந்தனர் வேதியர் பரிமுறி துண்டு. அந்த பரிமுறு துண்டுல அவ போட்டிருந்த நகையெல்லாம் கலட்டி அந்த பரிமுறு துண்டுல போட்டாரு. பரிவட்டத்தை விரிச்சு பிறக்கி போட்டுட்டாரு. போட்டு எடுத்து முடித்து இறுக்கி ஒரு கெட்டு கட்டுனாரு. அப்பதான் பார்த்தான் தனிமறையன் வேதியனோ. நம்ம இவாள உயிரோட விட்டுட்டு போனா இப்ப வந்த மாதிரி மீண்டும் நம்ம பின்னாடி வந்தாலும் வந்துருவா. இவா நாமள உயிரோட இவளை நம்ம விடக்கூடாது அப்படின்னு மனதில நினைத்து தனிமறையன் வேதியனோ என்ன சுத்தி முத்தும் பார்த்தான். சுத்தி சுத்தி பார்க்க பிறக்க பிறக்க முழிக்கான். இவர் போட்ட நகையெல்லாம் எடுத்து பரிமுறை துண்டுல கெட்டியாச்சு. உயிரோட விட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து தொல்லை பண்ணுவா, மறுபடியும் வந்துருவா அப்படின்னு மனதில நினைத்து கொண்டு சுற்றி முற்றும் பார்த்தான் பாருங்க மறையன் வேதியலும் பார்த்துட்டான். அப்படி பார்க்கும் வேளையில என்ன தனிமறையன் பாப்பானுக்கு அந்நேர வேலையில தனிமறையன் பாப்பானோ உயிரோடு விட்டமானார் வருவார் என்று தனிமறையன் பாப்பானோ எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத
மனமதில என்னுதான் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமெல்லாம் மனமதில எண்ணுவாரே அந்த பப்பானோ எண்ணாத எண்ணமெல்லாம் மனமதில எண்ணிக்கொண்டு சுற்றி மற்றும் பார்க்கானே இருண்ட கள்ளி அடியதில படலக்கல்ல பார்க்கானே படலக்கல்ல பார்க்கானே தனிமறைய வேதியனோ கல்ல பாக்கானே சுண்ணாம்பு கல்ல பாக்கானே கல்மறைய வேதியனோ தனிமறையன் வேதியனா தனிமறைய வேதியனா படலக்கல்ல பார்க்கானே நம்ம படல கையில் எடுத்து எங்க இசக்கி என்ற லட்சுமியாய் தலையதேல போடுதானே தலையதேல போடும் போது எங்க இசக்கி என்ற லட்சுமியாய் மண்டையது நெறிந்திடுமா கண் வேலைகள் பிதுங்கிடுமா கண் வேலை இங்கே விழிந்த போது லட்சுமியா தாசியவை இசக்கி என்ற லட்சுமியாய் என்னாத என்னோமெல்லாம் மனமதில என்னோதால எண்ணமெல்லாம் மனமதில என்னோவாடே இசக்கி என்ற லட்சுமியா அந்த பாப்பான மாலையிட்ட மன்னன் போல நம்பியவ வந்ததற்கு பழிமோதம் செய்தான் என்று மனமதில என்னோதாலே இசைக்கு என்ற லட்சுமியா மனமதில என்னோதாளே இசைக்கு என்ற லட்சுமியாயே அணிமறையம் பாப்பாம் பார்த்தான் பாருங்க ஒரு படலக்கலை எடுத்து லட்சுமி தலையில வாங்கி தூக்கி போட்டான். ஆமா அப்படி தூக்கி போடாமா லட்சுமி தாசியானவ என்ன மண்டை நிறைஞ்சு தலை நிறைஞ்சு இரண்டு கண்வெளியும் பிதுங்கி வெளியில முட்டை போல நிக்கி. சரி இவளுக்கு தான் குத்துயிரும் கொலையுருமா இருக்க இவ வாயால பேசல கண்ணால பாப்பானுக்கு சாபத்தை கொடுக்க. ஏ தனிமறையம் பாப்பானே என்ன உன்னை மாலையிட்டு மன்னனாக நினைத்து நான் உன் பின்னாடி வந்தேன். ஆமா கைப்பிடித்த கணவனாக உன்னை நினைத்து உன் பின்னாடி வந்தேன். கொலை செஞ்சவனை கூட மன்னிச்சிடலாம். ஆமா ஒரு கோபத்துல செஞ்சுட்டான் அப்படின்னு. சரி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா? ஆமா அதனால இன்னொரு ஜென்மம் நான் எடுத்தனாலும் சரி எனக்கு நீ துரோகம் பண்ணதுக்கு பழிக்கு பழி வாங்காம நான் போக மாட்டேன். பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு கண்வெளி பிதுங்கி மண்டை நெறிஞ்சு வாயால பேத்தல கண்ணால சாபத்தை கொடுக்க நம்ம இசைக்கு என்ற லட்சுமி. சரி அப்படி சாபத்தை கொடுக்கவும் ஏ ஆகாயமே எனக்கு நீயே சாட்சி, இருண்ட கள்ளிமூடே எனக்கு நீயே சாட்சி. பக்கத்துல ஒரு வேப்ப மரம் நின்னுச்சு. இந்த வேப்ப மரமே எனக்கு நீயே சாட்சி. நீதான் ஆமா பழகினுள் இருக்கின்ற அம்மையப்பர் நீயே சாட்சி. பழிக்கு பழி வாங்குவதற்கு நான் அடுத்த ஜென்மத்துல பிறந்து உம்ம பழிதிக்காம விட மாட்டேன் அப்படின்னு இசைக்கு என்ற லட்சுமியால் கண்ணால பேசும் பொழுது அப்ப பார்த்தான் தனிமறையன் வேதியன். இவாளுக்கு இன்னும் உயிர் பிரியலைய அப்படின்னு தனிமறையன் வேதியனாரனவ மீண்டும் கல்ல கையில் எடுத்து லட்சுமி மேல போடுதானே கையில் எடுத்து லட்சுமி தலையதில போடுவாரு. சிவகாமி தாசி மகள் லட்சுமியா இசக்கியவள்
லட்சுமியா லட்சுமியா உயிரதும் பிரியுதையா பிரியுதையா உயிரதும் பிரிந்த போது பிரிந்த போது வேதியரும் ஏது செய்வார் பிரிந்த போது வேதியரோ ஏது செய்வாரே சிவகாமிதாசி பெற்ற மகள் இசக்கி என்ற லட்சுமிக்கு உயிர் பிரியலனே மீண்டும் படலக்கல்ல தூக்கினால் லட்சுமி தலையில போட்டான் உடனே இசக்கி என்ற லட்சுமிக்கு உயிர் பிரிந்தது லட்சுமியால் உயிர் பிரியமா வட்டிருந்தான் பாருங்க பரிமுறை துண்டல என்னத்த அவ போட்டிருந்த நகையெல்லாம் எடுத்து நம்ம தோளதில போட்டுக்கொண்டு இனிமே நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை ஆமா எவனா தாதிதான் நம்ம வரமாட்டாளா சரி அவளதான் நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு மனதில நினைத்து அந்த பாப்பானோ என்ற லட்சுமியே செங்காடு தன்னதில இருந்த கள்ளி மூடதில தாதியதான் கொன்று விட்டு எங்க வரா காதியத்தான் கொன்று விட்டு காதியத்தான் எங்க வாரானே அந்த பாப்பானவன் இசக்கி என்ற லட்சுமிய கொலை செய்த பாப்பானா நகைகளை எடுத்துக்கொண்டு காட்டு வழி வாரானே தனிமலையன் வேதியனோ காட்டு வழி வாரபோது என்னாத எண்ணமெல்லாம் கரையோன் மனமதில எண்ணுதானே மனமதில எண்ணுதானே அந்தணன் பாப்பா இருண்ட கள்ளி மூடதில அந்தணன் பாப்பா இசக்கி என்ற லட்சுமியை கொலை செய்து விட்டு அணிந்திருந்த நகைகள்லாம் பரிமுறி துண்டுல பொட்டணமா கட்டுனா அம்புட்டையும் கழட்டி முடிஞ்சிட்டான் தோளதில போட்டுக்கொண்டு நாம இனிமே நம்ம பலகாநல்லூருக்கு போக கூடாது அந்த ஊருக்கு நம்ம போகக்கூடாது சாமி அப்படின்னு மனதில நினைத்து வேற எங்கேயாவது போகலாமே எந்த ஊருக்கும் போகலாம் நம்மகிட்ட நகை இருக்கு நட்டு இருக்கு துட்டு இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம எங்க போனாலும் வாழலாம் நம்ம பழச்சிக்கிடலாம் ஆமா நம்ம மதிப்போட வாழலாம் பணம்ல இருக்கு கையில அப்பந்தான் பார்த்தா தனிமறையன் வேதியோனானவன் என்ன பொட்டணத்தை தோள்பட்டையில தூக்கி வைத்து வருகின்ற வெளியில நம்ம கிட்டதான் நகம் காசு பணங்கள் எல்லாம் இருக்கு நம்ம இனிமே நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாருக்கும் அஞ்சு நிக்க வேண்டாம் அடிமையா வேலை பார்க்க வேண்டாம் வாழவும் வேண்டாம் அப்படின்னு மனதில நினைத்து தாசியை கொன்ற இரத்த வேரியாலை ஆனந்த வேதியனும் ஆனந்த வேதியரோ தாசியை கொன்ற இரத்த வேரியாலை ஆனந்த வேதியனும் கவலை நமக்கு இல்லை என்றந்தன் வேதியோ கவலை நமக்கு இல்லை என்றந்தன் வேலு கைதட்டி பாடி வாரா கொன்ற ஆனந்த வேதியனோ ஆனந்த வேதியனோ காலை நமக்கில்லை என்றந்தன் வேதியன் கைதட்டி பாடி வாரா சண்டையிடுகின்ற வண்ட கிளவி மகள் தங்கச்சரப்பலியை சண்டையிடுகின்ற வண்ட கிளவி மகள் தங்கச்சரப்பலியை
பொழிய தட்டாரிடஞ்சென்று விளை காட்டலாம் என்று தட்டாரிடஞ்சென்று விளை காட்டலாம் என்று சந்தோஷம் மெத்த மெத்த வண்ட கிழவி மகள் தங்கச்சரப்பலி தங்கச்சரப்பலி தட்டாரிடஞ்சென்று விளை காட்டலாம் என்று தட்டாரிடஞ்சென்று விளை காட்டலாம் என்று சந்தோஷம் மெத்த சென்று வட்டி வாதிகள் வாங்கியும் கப்பலும் முறித்திடலாம் கப்பலும் முறித்திடலாம் கவலை நமக்கல என்றந்தன் வேதிய கவலை நமக்கல என்றென்று கைதட்டி பாடிவார் காதிக்கு சென்ற கப்பலும் வாங்கிடலாம் கைதட்டி பாடிவார் அந்தன வேதியனோ அந்தன பாப்பானோ இசகி என்ற லட்சுமியை கொன்று விட்டு வரபோது தாகதடாகுதையா மனமதில என்னுதானே ஆதிய கல்ல தூக்கி போட்டு கொண்டாம் பாருங்க மண்டையை உடைச்சாம் பத்தியலோ மேல எல்லாம் ஒரே ரத்தம் தெரிச்சிருக்கு இவன் நடந்து வர வழியில வெயில்ல நடந்து வந்தனால இவனுக்கு தாகவடா ஆகுது ஆமா தண்ணி தவிச்சிருமுல யாரா இருந்தாலும் அதனால மாசம் வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிக்க எங்கேயாவது போய் தண்ணி தாகம் செய்யலாம் என்று மனதில் நினைக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணற பார்க்கான் ஒரு பாங்கிணற பார்க்கான் பாங்கிணற்றிலே நின்று கொண்டு ஆமா படிக்கல் இருக்கு பாருங்க அந்த படிக்கல்ல நின்று கொண்டு ஒட்டணம் மேல கிடக்கு கையால அலையடித்து தண்ணீர் கோத அருந்த போனான் தூசியை தள்ளி தண்ணியை கோத போற அப்படி கையால அலடிக்கும் பொழுது கிணற்றுல தைர்ல ஒரு சின்ன பொந்து இருக்கு இவன் அடிச்சு அலையானது தண்ணியானது ஆமா அந்த ஓட்டையில போய் விழுந்துச்சு பாருங்க உள்ள இருந்த ஒரு கருணாக வந்தது அது பார்த்த உடனே பாருங்க கண்டம் கரேன்னு இருக்கு கருணாக என்ன செஞ்சிச்சு என்ன செய்யுது ஏறி என்ன கால்ல தீண்டுச்சு கண்ட உடனே கடிச்சிருது படக்குன்னு ஆமா கால்ல தீண்டவும் கருணாக தீண்டவும் விஷம் தலைக்கு ஏறினது இவன் தலை மயங்கி கிணத்துக்குள்ள பொத்துன்னு விழுந்தான் ஆமா அவன் தலை கறக்கிட்ட தலை சுத்தி விழுந்தான் ஆமா விஷம் ஏறவும் கிணத்துக்குள்ள விழுந்து அவனும் ஆண்டு மடிந்து போனான் கொண்டு வந்த பொட்டணமும் கிணத்துக்குள்ள முங்கி போச்சு தண்ணிக்குள்ள முங்கிடுது அந்த பாப்பானும் இறந்து போனான் பாப்பா செத்தான் தொலைஞ்சான் அப்படி இறந்து போகவும் சிவகாமி தாசி பெற்ற மகளாகிய நட்டுவன் கேக்குறான் அம்மா கிட்ட என்ன நம்ம தங்கச்சி லட்சுமிய காணுமே எங்க போனா நம்ம தங்கச்சி எங்கம்மா ஏன் இசைக்கு என்ற லட்சுமிய எங்க காணோம் அம்மா என் கூட பிறந்தவன் என் தங்கச்சி என் சொந்த தங்கச்சி எங்க போயிட்டா கேப்பாங்கல்ல அப்படின்னு கேட்கவா ஆமா அந்த நேரம் பாப்பான் வந்தான் அவனை நான் வீட்டுக்குள்ள விடல அவளை தேடி இவாளும் பின்னாடி போயிட்டா எங்க போறா எங்க போனவா திரும்பி வரதானே செய்வா போன இடத்துல பாத்துட்டு வந்துருவல்ல வருவாள்ல தங்கச்சியை காணாம தங்கையை காணாம திருக்கண்ட நட்டுவானோ மா தங்கையத்தான் தேடியல்லோ தங்கையத்தான் தேடியல்லோ திருக்கண்ட நட்டுவானோ காட்ட வழி வரபோதே இருந்த கல்லி மூடதேல தங்கையத்தான் கண்டானே தங்கையத்தான் கண்டானே திருக்கண்ட நட்டுவானோ கண்ட போதே திருக்கண்ட நட்டுவானோ தலை எதுவோ நிறைந்திருக்கு தங்கை அவள் தங்கச்சி லட்சுமி தாசியோட தலை நெறிஞ்சிருக்கு அவ தலைமுடிய பார்த்தா பாவம் கிடக்கு கிட்ட போய் பார்த்தாலும் தலைமுடி மட்டும்தான் இருக்கு அவ தலை தெரியல அம்மா இந்த பாப்பான நம்பி வந்ததுக்கு இந்த பாப்பான் நம்ம தங்கையே மோசம் செய்தானே சண்டாள பாப்பா வம்பாக்கிட்டானே கூட பிறந்தவ இல்லாம நாம ஊருக்கு
பாப்பானுடைய உயிர். இந்த ஐயர் உயிரும் அங்கதான் நிக்கி. ஆமா, அதனால இவ சாகும் பொழுது கண்வெளி பிரிங்க. ஆமா, என்ன சாபத்தை கொடுத்தாலும் பாப்பானுக்கு இவ கண்ணால கொடுத்தா பத்தியா சாபத்தை. அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தாலும் உன்னை பழி வாங்காம ஒண்ணு விட மாட்டோம்னே. ஏ பாப்பா, நீ அங்க நின்னு என்னைய பார்த்தா போதும், ஒரு பழி வாங்க விட மாட்டேன். யார? பாப்பான. ஆமா, அதான பார்த்தேன். என்ன? அதனால இவங்களுக்கு மறு உயிர் மறு ஜென்மம் கொடுக்கணும் இல்ல அப்படின்னு ஆண்டவன் மனதில நினைக்கிறாரு. யமுனா இசக்கி என்ற இந்த லட்சுமி தாசி குலத்துல பிறந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தனு வாழ்ந்தவா. அதனால என் தாய் இசக்கி என்ற லட்சுமியானவ தாசி குலத்துல பிறந்தாலும் மறையோன கணவராக மனநல நினைத்தா. கணவரா நினைக்கா மனதளவில் சந்தோஷமா இருக்கா. அதனால அவ விட்ட சாபம் பழிக்கணும். அதனால இந்த லட்சுமி என்ற இசக்கி என்ற லட்சுமியோட உயிரையும் அண்ணன் திருக்கண்ட நட்டுவனுடைய உயிரையும் எங்க கொண்டு போய் அடைக்காரு? அதாவது சேர நாட்டுல சேர ராஜனுக்கும் திருத்தேவி அம்மையாரும் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது நம்ம சேர நாட்டுல திருத்தேவி அம்மையாருக்கு குழந்தை என்பதே இல்லை. அவங்களுக்கு குழந்தை என்பதே இல்ல. ரொம்ப காலமா சங்கடப்படுதாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னெல்லாமோ செய்தாங்க, மாறி மாறி செஞ்சு பார்த்தாலும் குழந்தையே இல்ல. ஆமா, யாருக்கு? சேரராஜ அரண்மனையில திருத்தேவி அம்மையாளுக்கு. அந்த அம்மையாருக்கு சேரம்பு நாடதில சேரராஜனானவர்க்கும் திருத்தேவி அம்பிகைக்கும் இரண்டு நல்ல பேர்களுக்கும் குழந்தை வர இல்லாமல் கண்ணீர் அவடிக்கார் கவலையுடன் புலம்புதாள் என் கணவராஜமன்னம் என்ன பாவம் நாமல் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லா குடும்பாவி நாம் குவளையத்தில் வாழலாமோ இல்ல குடும்பாவி குவளையத்தில் வாழலாமோ இறுதி என்று என தரெல்லாம் பேசுதாரே மலடி பட்டம் மாறுவது மக்களோடு சேர்வது இறுதி பட்டம் மாறுவது தரோடு சேர்வது இறுதி பட்டம் கேட்கும் முன்னே இறந்துட்டாலும் குத்தமில்ல மலடி பட்டம் கேட்கும் முன்னே ஆண்டுட்டாலும் குத்தமில்ல பட்டம் கேட்கும் நீ மாண்டுட்டாலும் குத்தமே இறுதி என்று தரெல்லாம் பேசுதார். சேர நாட்டுல நீங்க அரண்மனையில மன்னராக இருக்கிறீங்க. இந்த நாட்டுக்கு மன்னராக ராஜாவாக இருக்கிறீங்க. உங்களுக்கு தர்ம பத்தினியா நான் இருக்கேன். நம்மளுக்கு சொத்துலையும் சுகத்திலையும் பொண்ணுலையும் பொருளையும் குறை இருக்கா? ஒரு பக்கம் குறைவில்லையே பண்ணா, ஒரு பக்கமும் குறை இல்லையே. ஆனா நம்மளுக்கு எதற்கு கடவுள் இதுவரைக்கும் குழந்தை வரத்தையே கொடுக்கல? எதுக்கு கொடுக்காம இருக்க அந்த ஆண்டவன் நமக்கு? நான் ஆண்டி அடித்தேனா? இல்லையே பண்ணா. அந்த நேரம் பேசினேனா? பேசலையே பண்ணா. பிச்சை கேட்டு வந்தவர பின்ன வர சொன்னேனா? அது மட்டும் இல்லாம என் கணவா ராஜமன்னா தாயில்லாத பிள்ளைகளை தலையில அடித்தேனா? அடிச்சிட்டேனா? மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையில
கொட்டினா நான் வாங்கி கொட்டுனா வழுக்க மண்டையில காராம் பசுவை தண்ணீர் கலந்து நான் விட்டுறேனா அப்பான் உயரும் கைலாசத்துல இருக்கு. எல்லாரும் மொத்தமா கைலாசத்துல இருக்காங்க. இருக்கும்போது இந்த திருத்தேவியுடைய வயிற்றுல இந்த திருக்கண்ட நட்டுவனையும் லிஸ்மி என்ற இசக்கியவும் பிறவி செய்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா சாமி. இவங்க 2 பேர்களையும் உயிரையும் திருத்தேவியுடைய வயிற்றிலே பிறவி செய்ய வேண்டும் என்று இரவண்டையும் கருவாக ஜனிக்க வைத்தார் கடவுள் சிவபெருமான். ஆமையா. இந்த பாப்பா எங்க போய் பிறக்காரு? எங்க பிறக்காரு? உன் வீட்லயா? நீ சொன்னா தானே. காவேரிப்பூம் பட்டணத்துல. ஓ காவேரிப்பூம் பட்டணத்துல. ஆமா காவேரிப்பூம் பட்டணத்துல அதுக்கு இந்த மாசாத்துவான் மகாலட்சுமியோட திருவயற்றுல இந்த பாப்பான் வந்து ஆனந்த செட்டியா வந்து பிறக்காரு. ஓ செட்டியார் வீட்டுல பிறக்காரு. செட்டியார் வீட்டுல வந்து பிறக்கிறாரு. செட்டியா பிறக்காரு. ஆமா அப்படி இருக்கும் பொழுது திருத்தேவி அம்மையார் கடவுளுடைய கிருபையாலும் அவன் நன்றியுடன் குழி மறந்தா 40 நாள் நன்றியுடன் குழி மறந்தா 40 நாள் கற்போமராயே முதல் குழி மறந்தா 60 நாள் குழி மறந்தா 60 நாள் மூன்றாவது மாதத்திலே சோழராஜ மனைவி அவள் திருத்தேவி ஆனவள். மூன்றாவது மாதத்திலே முத்து மூத்தவர்த்திடுமா. 4வது மாதையிலே நல்லதொரு மதக்கையான 5வது மாதையிலே 5வது மாதையிலே அரவையர் பூரணமா 5வது மாதையிலே 5வது மாதையிலே அரவையர் பூரணமா மனைவி அவள் 6வது மாதையிலே ஆண்டவனை தஞ்சம் என்பார். 8வது மாதையிலே எழுந்தாலும் எழுந்தறியா திருத்தேவி பெண்ணவளும் 10வது மாதையிலே 10வது மாதையிலே பரிபூரண கர்ப்பமான 10வது மாதையிலே 10வது மாதையிலே பரிபூரண கர்ப்பமானாயே. 10வது மாதத்திலே திருத்தேவியானவள் 10 மாதம் முற்றும் பெற்று குழந்தை பிறக்கும் தருணமாகிவிட்டதால 10வது மாதத்துல என்னய்யா அவளுக்கு அடிபடியாக வயிறு உளையமா. சோழம்பூர் ராஜமன்னம் பார்த்தாரு. மருத்துவத்தை அழைத்து வந்து தம் மனைவிக்கு பேர்காலம் பார்க்கணும்ல. மருத்துவம் தான் தானே பார்க்க முடியும். அவர் பார்க்க முடியாது. அவர் வந்து ராசா மன்னர். அவர் பார்க்க முடியாது. சோழம்பூர் ராஜா அரண்மனைக்கு மருத்துவமும் ஓடி வந்து மருத்துவமா ஓடி வந்து முக்காலிய போடுவாளாம். முக்காலிய போடும்போது கைத்து போடுவாளாம். உத்தரத்தில் கைத்த போட்டு முக்காலியில உட்கார்ந்துக்கோ ராணியவர்களே. கயத்தை எட்டு பிடிச்சுக்கோங்க. அப்படி கயத்தை எட்டி பிடித்தேயானா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் கஷ்டம் தெரியாம இருக்கும் அப்படின்னு யார் இடத்துல திருத்தேவி அம்மையார் இடத்துல மருத்துவம் சொல்ல பொழுது முக்காலியில உட்கார்ந்தா மாமா கையத்தை மணி கைட்ட உத்தரத்துல போட்டிருக்காள. உத்தரத்துல போட்டா கைத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட. மருத்துவமானவன் என்ன செஞ்சா தெரியுமா? ஆமா மணி கயிற்றை சூண்டும் பொழுது அப்ப திருத்தேவிக்கு அம்மையாருக்கு அம்மா அடிபடியா வயிறுளைந்து அடிபடியா வயிறுளைந்து சாமாதி சாம போல நடு சாம வேலையில கொடுங்க சாமத்தில திருத்தேவி அம்மையாருக்கு திருநீல கண்டனோமா தாயான இசக்கியவ சாமாதி சாமத்தில
திருத்தேவி அம்மையாரே அம்மையாரின் திருவையற்று அடிவிடி வயிறு உழைந்து திருத்தேவி அம்பிகையார் ஆணும் பெண்ணும் பெற்றெடுத்த வேலையில மருத்துவம் ஓடி வந்து தொப்புள் கொடி அறுத்தளவா தொப்புள் கொடி தான் அறுத்து நீராட்டி சீராட்டி மணிலவன காப்புமிட்டு மருத்துவமோ ஓடி வந்து மன்னரிடம் ஏது சொல்வார் மருத்துவமோ ஓடி வந்து மன்னனிடம் ஏது சொல்வாய் மகாராஜா உங்களுடைய மனைவி திருத்தேவி அம்மையாருக்கு ஒரே சூழல ஆணும் பெண்ணும் வந்து பிறந்திருக்கு என்ன ஒரே சூழல 2 ஆண் குழந்தைனா வந்து பிறக்கலாம் அது வீட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது 2 ஆம்பளை பிள்ளைங்க நாட்டை காப்பாத்தாம 2 பேர் இருந்தாம்னா அதே மாதிரி ஒரே சூழல 2 பெண் குழந்தை வந்து பிறக்கலாம் 2 பொட்டை பிறந்தவங்க எங்கனையா கட்டி கொடுத்துட்டு பேச நிம்மதியா இருந்துக்கலாம் ஆனா உங்க மனைவி திருத்தேவி அம்மையாருக்கு ஒரே சூழல ஆணும் பெண்ணும் வந்து பிறந்திருக்கு தேவையில்லாம அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு போட்டிருக்காங்க தேவையில்லாத குட்டி இப்படி ஆணும் பெண்ணும் வந்து பிறந்ததானால் அம்மா கலனும் கலட்சியம் என்று சொல்வார்கள் கலியே கழிச்சு நம்ம நாட்டுக்கு இவர்கள் ஆக மாட்டாங்க ஆகாது பம்பளிலையும் கலியும் கழிச்சு பிறந்திருக்காங்க அதனால நம்ம நாட்டுக்கு ஊருக்கு இவங்க ஆக மாட்டாங்க சோழம்பூர் ராஜா அரண்மனையில திருத்தேவி அம்மையருடைய வயிற்றுல கலனும் கலர்ச்சியாக வந்து திருகண்ட நட்டுவனும் நம்ம இசைக்கு என்ற லட்சுமியால் அதனால இவங்க வீட்டுக்கு நாட்டுக்கு அரண்மனைக்கு ஆகாது அப்பதான் பார்த்தாரு யாரு நம்ம சேரராஜர் அரண்மனையில இருக்கின்ற மகாராஜா அதுக்காண்டி பிறந்த குழந்தைய நம்ம விட்டவும் முடியும் நம்ம பிள்ளை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு 2 குழந்தைகளையும் நம்ம தரையதில விட்டமான் தண்டைக்காடு நோகும் என்று பூமியில விட்டமானார் பொற்பாத நோகும் என்று தொட்டில் கட்டி நடைபெற மார்பதியிலே தொட்டில் கட்டி அடி மீது நடைபெறத்தி 2 நல்ல குழந்தைகள் அழகாக வளர்த்துவாரா நல்ல குழந்தைகளை அழகாக வளர்த்துவாரா வளர்த்து வரும் நாளையில குழந்தை பிறந்து 16 நாள் ஆயிடுது இந்த 2 குழந்தைகளையும் நம்ம மகாராஜா தங்க தொட்டில படுக்க வச்சிருக்காங்க தங்க தொட்டில ஓட்டுதான் வளர்க்காங்க ஆமா தங்க தொட்டில ராசா மக்கள்லாம் தங்க கிண்ணத்துல பால் பழங்களை பஞ்சாமிரதமாக பிணைந்து 2 குழந்தைக்கு அமிர்த ஒட்டி 2 குழந்தைய அழகாக தூங்க வைக்காங்க நல்ல வளர்ப்பாங்களே 2 குழந்தையும் தொட்டில பக்கத்துல படுத்திருக்கு தனித்தனி தொட்டில தூங்குவாங்கல்ல அப்படி தனித்தனி தொட்டில படுத்திருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன கிழமை அதான் நான் வாண்ட கேட்கேன் உனக்கும் தெரியாதோ ஆமா எனக்கும் தெரியாதுன்னு செவ்வாய்க்கிழமை அதனால செவ்வாய்க்கிழமையில சாமாதி சாமம் போல நடு சாம வேலையில இலை ஒழுங்கா சாமத்தில நச்சு தின்ற நெஞ்சிருக்கும் நடு சாம வேலையில கொடிய சாம வேலையில கொடிய சாம வேலையில தங்கையான நிலியவ அண்ணனை தலைக்கால அண்ணா நீலகண்ட நீலகண்டா நீலா நீலா
லீலி உள்ள கூப்பிடுது அண்ணே. நம்ம பிறந்தது எதற்கு பிறந்திருக்கோம்? நம்ம எதுக்கு பிறந்தோம் தெரியாம பாப்பான பழி முடிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம். சண்டால பாப்பா அம்மா கொடுக்க அமிர்தா நம்மளுக்கு அடிவயிறு நிறையுமா? அவன் நிறைய இல்ல. மாதா கொடுக்கக்கூடிய அமுதா நம்மளுக்கு மணிக்குடல் நிறையுமா? நிறைய இல்ல. தாய்ப்பால் நம்மளுக்கு தகை அடங்குமா? நிறைய இறங்காது இல்ல. அதனால என் கூட வாங்க. நீ என் கூட வா. நம்ம 2 பேரும் என்ன நம்ம ராஜாவுடைய அம்மா எங்க போகலாம்? எங்க போகலாம்? மாட்டு குட்டகைக்கு போகலாம் அப்படின்னு மனதிலே நினைத்து அம்மா அண்ணனை தாளைக்காளே அண்ணனை தாளைக்காளே தாயானை சக்கியவள் அண்ணனும் தங்கையுமா தொட்டில் விட்டு கீழிறங்கி குழந்தையாக இருந்தவர்கள் கொடி போல வளர்ந்து நிற்கிறார். கொடி போல இருந்தவள்தான் தொட்டில் விட்டு கீழிறங்கி கொடி போல வளர்ந்து நிற்க தாயான இசைக்கிட்டான் வீரப்பல்லாம் விருசடை வீரப்பல்லாம் வெற்றி கொண்ட திருமுகம் வெற்றி கொண்ட திருமுகமோ வீரப்பல்லாம் விருசடையா வெற்றி கொண்ட திருமுகம் முட்டை போல மொழியலாக முளநீல பல்லலாக கத்தி போல கண்ணலாக கனிவான பெண்ணலாக எரிந்த முகம் சிவந்த கண்ணா எரிந்த முகம் ஏக போக தடை முடியா ஏ நீலே முகம் சிவந்த கண்ணா ஏழு போக தடையா தங்கையுமா அண்ணனும் தங்கையுமா எங்க வரறானா தொட்டி விட்டு கீழே மாட்டு கொட்டை வந்தல்லவோ மாடுகளை பார்க்காலே தாயான இசக்கியவ மாடுகளை பார்த்த போது ஊட்டிய திருவிழால உதரத்தை குடிக்காலே ஊட்டிய திருவிழால ஊட்டிய தந்திரகதால அம்பிகையாய் சக்கியவள் ஊட்டிய தந்திரகதால உதரத்தை குடிக்கால யானை கொட்ட வராளு யானையத்தை அடிக்காளு மத்தகத்தில் அடைத்து பூமியில தள்ளவாளா பார்வதியில அமர்ந்து கொண்டு நெஞ்ச தாங்கிருவாளா நிறகோடல புடுங்குவாள உதர அள்ளி குடிக்காளு ஏ தாயானை சக்கியவள் குடிக்காள எள்ளி குடிக்காளு அண்ணனை தான் அழைத்து அண்ணனை தான் அழைத்து தாயான நிலியவ நம்ம வந்து நேரமாச்சு தொட்டுலுக்கு போகணுமே மீண்டும் ரெண்டு பேரும் தொட்டில் பார்க்க வந்தளவோ குழந்தையாக வடிவம் கொண்டு தொட்டில படுத்திருக்கோம் வேலையிலே ராஜமன்னன் சாமாதி சாமத்துல யானை கூடாரத்துக்கு போறா யானை மத்தகத்துல ஒரே அடி அடிச்சு யானைய ஊட்டிய திருவிழா உதிரத்தை குடிக்க மாட்டு கொட்டைக்கு போறா மாடுகளை அடிச்சு நொறுக்குதான் குதிரை கூடாரத்துக்கு போறா குதிரைகளை அடிச்சு நொறுக்கி சங்க கடிக்கா உதிரத்தை குடிச்சிட்டா ரத்த வெறி கோலத்தால நம்ம இருந்தோமானா என்ன நம்மள பாப்பாளா அப்படின்னு மீண்டும் 1 வயது குழந்தையாக வடிவம் கொண்டு தொற்றுல வந்து படுத்திருக்காங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு யானை கொட்டைக்கு போறாங்க, யானை செத்து கிடக்கு. குதிரை கொட்டாரத்துக்கு போறாங்க, குதிரை செத்து கிடக்கு. குதிரையை பூரா நம்ம கேமராக்காரங்க மாட்டு கொட்டைக்கு போறாங்க, மாடெல்லாம் மாண்டு கிடக்கு. அதனால இது என்ன மாயம்னு தெரியல, என்ன மர்மம் என்னும் புரியல. ஆமா சாமி. அதனால இத நாம ஒரு நாள் தினத்துல கண்டுபிடித்து ஆகணும் அப்படின்னு நினைக்கவும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்திருக்காப்ல. ஆமா நம்ம புதன்கிழமை முடிஞ்சிச்சு,
வியாழக்கிழமை முடிஞ்சிச்சு. விடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா. மீண்டும் வெள்ளிக்கிழமை ஆச்சு. ஆமா, வியாழக்கிழமை முடிஞ்சா வெள்ளிக்கிழமை விடிஞ்சிரும்ல. அந்த வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்குல 2 குழந்தைகளும் தொட்டில் விட்டு கீழே இறங்கி மீண்டும் தான் சுயரூபத்தை எடுத்தாங்க. சுயரூபத்தை எடுத்து நேர எங்க வராங்க? யானை கட்டி சாவடிக்கு, யானை கட்டி சாவடிக்கு நீலனு நிலையுமா 2 பேரும் வந்தளவோ யானையத்தை அடிக்கால, உதிரத்தை குடிக்கால, சங்கத கடிக்கால, சங்கத கடிக்கால, சமகாரம் செய்யதால, கடிக்கால கடிக்காரே, சங்காரம் செய்தாலே. பார்த்துட்டாரே மந்திரியும், மந்திரியும் எது சொல்வா? ராஜாவுக்கு முன்னால ஓட்டமாக ஓடி வந்து, ராஜாவே ராஜமன்னா, ராஜாவே ராஜமன்னா, மந்திர என் வார்த்தைகளோ, ராஜாவே ராஜமன்னா, ராஜாவே ராஜமன்னா, மந்திரி என் வார்த்தைகளோ. ராஜாவே ராஜமன்னா, ராஜாவே மன்னா. அதாவது நம்ம ஊர்ல நாட்டுல அரண்மனையில யானை கட்டு சாவடியில யானை மாண்டு கிடக்கு, அம்புட்டானே செத்து கிடக்கு. குதிரை கட்டும் கூடாரத்துல குதிரை மாண்டு கிடந்துச்சு. குதிரையை பூரா கழுத்தை கடிச்சு வச்சிருக்கோம். நம்ம ஏதோ சிங்கமோ புலியோ கடிச்சிருக்கு, கடுவா புலியோ வந்து கடிச்சிருக்குமண்ணா அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா சிங்கமும் வரல, புலியும் வரல, கடுவா புலியும் வரல, ஒண்ணு வரல மண்ணா. வந்தது யாரு தெரியுமா? குழந்தைகள் 2 பேரும் தான். உங்க புலியதான் மண்ணா உங்க முதலுக்கே மோசம். அப்படி இருக்கவா ராஜான் இடத்துல மந்திரியார் வந்து, அதனால உங்க குழந்தைகள் 2 பேரும் மாட்டு கொட்டைகளை போய் மாடுகள்லாம் அடிச்சிருக்காங்க, உதிரத்தை குடிச்சிருக்காங்க, ஊட்டியை திருவி இருக்காங்க. அதனால பாருங்க, இந்த 2 குழந்தைகளை நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு ஆகாது. இந்த புள்ளி ஆகாது, களியும் கழிச்சு இது வீட்டுக்கும் ஆகாது, நாட்டுக்கு ஆகாது, உங்க குடும்பத்தை குழம்பளிச்சு போடும் அப்படின்னு சொல்லாமா? ஒரு பேலப்பட்டி எடுத்தாங்க, 2 குழந்தைகளையும் தூக்கி வைத்து தூக்கி வச்சு, ஆமா, எங்க கொண்டு வராங்க? தலையிலே சுமந்து கொண்டு இந்த பல ஒரு காட்டுக்குள்ள அந்த செங்காடு இருக்கு பாருங்க, செங்காடு, அந்த செங்காட்டுக்குள்ள வந்து 2 குழந்தைகளையும் போட்டுருந்தாங்க. செங்காட்டுல கொண்டு பச்சிட்டாங்க குழந்தைய. 2 குழந்தைகளையும் செங்காட்டுல கொண்டு போடவும் தன் தங்கைக்கு காவலாக அன்று ஒரு காலத்துல இவ சாட்சி சொல்லி இறந்தாலே, இந்த நீலனானவன் என்ன செஞ்சான்? வேப்ப மரமா வளர்ந்து நிக்கான். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தாய் நீலியாக இருக்கா, அவ நிக்கான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பழி செய்த பாப்பான கண்டிப்பா பழி வாங்கணும். அடுத்த ஜென்மத்துல எப்படி பிறந்திருக்காம நம்ம கண்டிப்பா அவனை பார்க்கணும் அப்படின்னு வலிமேல் விழி வைத்த என் தாய் யாரு? என் தாய் இசக்கியம்மாள் அமர்ந்திருக்கின்றார். அதனால பாருங்க, இந்த பேமவா எங்க போய் இருந்தாலும் சரி காட்டுக்குள்ளதான் இருப்பான். நடுக்காட்டுக்குள்ளதான் இருப்பா. ஊரம்மன் கோயில பாருங்க ஊருக்குள்ள இருக்கும். அவளுக்கு கூட காவல் தெய்வம் வைரவர் இருப்பாரு, கருப்பசாமி இருக்கும், சொடல இருக்கும், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா ஆல ஓரத்துலதான் முக்காவாசி ஆலமரம், அரச மரம், வேப்ப மரத்துக்கு கீழே தான் ஒத்தையில உட்காந்து